இன்னைக்கு சனிக்கிழமை, சரியான வெயில். இந்த பங்குனி சித்திரை வெயில் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முந்தா நாள் வாங்கின கீரை இருந்தது, அதை எப்படி கடையணும் அப்படின்றத பார்ப்போம். இதுதான் கும்புட்டி கீரை, நல்லாயிருக்கும் இந்த கீரை. இதை ஒரு ஆழமான பாத்திரத்தில் போட்டு ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, பருப்புலேயே செய்யலாம், ஆனால் பாசிப்பருப்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு, அதோடு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 5-6 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒன்றா நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்க அந்த கும்புட்டி கீரையை இதில் சேர்த்துக்கிடுவோம். இது ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சு தான் கடையணும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால சரி இப்போ இன்றைக்கி குக்கர்லேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குக்கர்லேயே வச்சுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அந்த பருப்பில் உள்ள தண்ணியே போதும் கீரை நல்லா வேகிறதுக்கு. மஞ்சள் பொடியும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சுக்கிடுவோம். ஒரு விசில் வந்த உடனே திறக்கக்கூடாது. அந்த விசில் பூரா அடங்கவும் அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு லைட்டாக பருப்பு மத்தை போட்டு கடைஞ்சி விட்டுறணும். ரொம்ப டீப்பாக கடையக்கூடாது, வலுவலுன்னு ஆயிரும். சும்மா மேலோட்டமாக லைட்டாக கடைஞ்சிட்டு விட்டுறணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு 2 வெள்ளைப்பூடை தட்டி, பட்டை வத்தை, இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான கும்புட்டி கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை வாரத்தில் 2 முறை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த கீரை. முருங்கைக்கீரைக்கு ஈக்குவலான கீரை இந்த கீரை. இது கிடைக்கவே செய்யாது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா பொறுத்தளவு எனக்கு கிடைக்கல. எப்போமாச்சும் ஒரு தடவை தான் இந்த கீரை கிடைக்கும். கிடைக்கிறப்ப வச்சு வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் சிவனியாகு பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ஒரே பேனு, பயங்கரமான பேனு. நாங்களும் என்னென்னமோ தேய்ச்சி தான் பார்க்குறோம் வாரத்தில், பேனு குறைவேணாண்டுது. அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கே ஒழிய பேனு குறைஞ்ச மாதிரி தெரியலை. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி வேப்பிலை எடுத்து அரைச்சி சாறு எடுத்து தலையில் நல்லா ஊற விட்டுட்டு 1 மணி நேரம் சென்று தான் நாங்கள் குளிக்க ஊற்றினோம். இப்போ கார்த்திகா சீயக்காய் வீட்டில் சீயக்காய் அரைச்சி வச்சுருந்தோம், தீந்து போயிடுச்சு. சரி இப்போ தற்சமயத்து கார்த்திகா சீயக்காய் வாங்கி கொஞ்சம் பொடுதலை அப்படின்னு சொல்லி பவுட்ரு கடையில் இருக்குது. பொடுகு, ஈறு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பவுடரையும் அந்த சீயக்காவோடு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தேய்ச்சி நல்லா குளிக்க வச்சாச்சு. முடி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. குளிக்க ஊற்றின உடனே அம்மாவுக்கு அப்படி ஒரு தூக்கம். சாயங்காலமாக தான் எந்திரிச்சாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.